ஹாய் காய்ஸ், வணக்கம். ஃபோர்ஸ் மேரேஜ் சீசன் 2 பார்ட் 1 பார்த்துலாங்களா? எல்லோரும் அந்த டோன்ட் மேரி மீ அது பிடிச்சிருச்சு போல். அந்த ஸ்டோரி நல்லாயிருக்கு, போனஸ் பார்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் போடுங்கன்னெலாம் சொல்லி 2 பேர் கேட்டிருந்தாங்க. இது அதுக்கு ஈடாக இருக்குமான்னு தெரியாது, பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சேம் டைம்ஸ் அதே மாதிரி ஒரு பேர் இதில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணி வச்சுருந்தேன். அது இது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு இன்ட்ரோ, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது தயங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல். அவருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது தான் லிசாவை அவர் ரொம்ப உருகி லவ் பண்ணிகிட்ருக்காரு. சேம் டைம் லிசாவும் தான். 2 பேரும் அப்படி க்யூட் பேர் அப்படின்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு பேர், நல்ல கதக்கச்சமாக எப்போவுமே ஜெல்ல மாதிரி ஒட்டிட்டு அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறக்கும் வில்லேஜில் நீங்கள் இருக்கிற உங்களுக்கும் எப்படி கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் அதை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன வில்லேஜில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது தயங்குடைய அப்பா தான், இவனுக்கு வயசாகிட்டே போகுதுடி, இப்போ தான் கல்யாணம் பண்ணுறது, எங்க பொண்ணு பார்க்க வேண்டியதான், அப்படியே முடிச்சு அப்படியே கல்யாணம் அப்படி முடிச்சிடலாங்க, அப்படி முடிக்கலாண்டி. அவன் ஏதாவது லவ் கிவனு, என் பையன் லவ்லாம் இருக்கவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது சொல்லி தெரிஞ்சிட்ருக்காதீங்க. சரிடி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ மாறி இருந்தானா? சரிங்க, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். லவ் பண்ணலப்பா அப்படி தான் சொல்லுவான். நம்ம கிராமத்து பொண்ணாக பார்த்து அழகாக லட்சணமாக குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி அப்படி ஒரு பொண்ணு தாங்க பார்த்து கல்யாணம் பண்ணோம். சரிடி, எனக்கும் அதுதான் எண்ணம். சிட்டி பொண்ணுங்களாம் செட் ஆகாதுடி. இப்போல்லாம் லிவிங் டுகெதரு, குடிக்கிறது, அங்கே தம் அடிக்கிறது, அந்த சந்தலை இந்த சந்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களை பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் அப்படின்னு சொல்லலை, சில பொண்ணுங்க அப்படி இருக்காங்க. சில பொண்ணுங்க லவ் பண்ணாலுமே கூட ஏமாத்துறாளுங்கடி. நம்ம பையன் அப்படி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு பயப்படுறாண்டி. அதனாலே சிட்டியை விட்டு கிராமத்துக்கு சீக்கிரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்கே. சரிங்க, நீங்கள் எதுக்கு இப்படி அவன் வரட்டும், கேட்டுட்டு நம்ம என்னென்ன முடிவு பண்ணலான்னு. சரிடி, அப்படின்னா கூட பொண்ணு பார்க்கணும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போல்லாம் அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்னடி சொல்கிற? அதெல்லாம் நிறைய .com அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கு மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கூட நம்ம ராமங்கிட்ட சொல்லி பார்த்துக்கலாம், ஊர் சைடு பொண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி. ஏங்க அவன் வரான். மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். ஏதாவது லைட் ஃபுட்டாக எடுத்து வைமா. ஏன்டா? ஆமாம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுட்டு வந்தேண்ணா, ரொம்ப டயர்டாக இருக்குது. சண்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது மெயில் போட்டிகிட்டே இருப்பானுங்க. அதான் முடிச்சுட்டு லேப் கூட அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம்மா. சரிடா சரி, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரியா? சரிம்மா. ஏங்க அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தா நீங்களே நீ தான் உன் பையன்கிட்ட பேசணும். நீ சொன்னால் மட்டும்தான் கேட்பான். என்னமோ நீ மகிடி மாதிரியும் அவன் பாம்பு மாதிரி நீ சொல்கிறதுக்கெல்லாம் அவன் ஆடுவாண்டி. அதனால் நீயே பேசு, என்ன இழுக்காத, நான் போய் படுத்துக்கிறேன்னா. ஏங்க போகாதீங்க, நீயே பேசிட்டு சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அப்பா அவர் பெட்ரூம் போயிருப்பார். இப்போது தயங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னம்மா செஞ்ச? இட்லியும் தேங்காய் சட்னிடா. என்னம்மா லைட் ஃபுட்டாக தானே கேட்டேன். இட்லியோட லைட் ஃபுட் எது? இட்லி தேங்காய் சட்னினா நான் அதிகமாக சாப்பிடுவேன் தெரியும்ல. சரிடா, தோசை ஊற்றுவா. அம்மா தோசை சுட்டா நான் அதிகமாக சாப்பிடுவேன், அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். சரி நீ 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு. சரி, இன்றைக்கி மட்டும் அதிகமாக சாப்பிட்டுக்கிறமா? தெரியும்டா, எனக்கும் தெரியுமா. அதனால தான் நீ இட்லி சுட்டு வச்ச, அதிகமாக சாப்பிடுவேன்னு தெரிஞ்சு தானே. சரி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பார். சாப்பிட்டு முடிக்கிற நேரமாக பார்த்து தயங்க, சொல்லுமா, என்ன உன் புருஷன் வேறு பக்கத்தில் இல்லை, என்ன சொல்ல போகிற? ஏதாவது ஊரில் ஃபங்க்ஷனா, ஊருக்கு போகணுமா, நான் லீவ் போடணுமா? இல்லைம்மா, அதெல்லாம் இல்லை. என்ன இன்னும் கொஞ்சம் ரொம்ப பம்புற மாதிரி இருக்கே, என்னன்னு சொல்லுமா, என்னன்னு சொல்லு. எப்படா கண்டுபிடிச்ச? அதான் இல்லைம்மான்லாம் இழுக்கிறியே, சொல்லு. சரிடா பாப்பா. அம்மா, நான் பையனாயிட்டேன், பெருசாகிட்டேன். இன்னும் பாப்பா ஆசை பொண்ணு செல்ல பொண்ணுகிட்ருக்கேன். எனக்கு தான் பொண்ணு இல்லையாடா, அதனால தான். சரிம்மா, வரப்போகிற மருமக பார்த்துக்கொன்ன. அப்பா, எப்படி பேச போகிறேன்னு நினச்சேன்டா, நீயே லைன் எடுத்து கொடுத்துட்ட. என்னம்மா நினச்சிட்ருக்க, என்ன சொல்லு. உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோண்டா. ஏம்மா, எனக்கு என்ன வயசாகுது? வயசு ஆகிடுச்சுடா, 31 பிறக்க போகுது. அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்க.
வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணணும்டா தம்பி. ஏன்டா? ஒத்துக்கோ. நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனால் நான் லவ் பண்ணுறேன் லிசான்ற பொண்ணு. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, லவ் பண்ணுறேன். 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேம்மா. தயம், உனக்கு தெரியும்ல சிட்டி பொண்ணும்மா. அவள் சிட்டி பொண்ணாக இருந்தாலும் நல்ல பொண்ணுமா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்ட பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லைம்மா. ரொம்ப நல்ல பொண்ணுமா. தயம், அப்பா ஒத்துக்க மாட்டார் தெரியும்ல. தெரியுமா? நீ பேசுமா? நான் பேச மாட்டேன் தயம். எனக்கே ஒத்துக்காது. மனசில் டென்ஷன் ஆகுது. நான் அவர்கிட்ட கூட சொன்னேன்டா. அவன் ஏதாவது லவ் கிவன் ஏதாவது சுற்றிட்டு இருக்க போகிறான். நீ என்னவோ கிராமத்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், என் பையன் அப்படி இருக்க மாட்டான்னு சொன்னேன்டா. என்னடா பேசுகிற தயம்? ஏன் தம்பி இப்படி பண்ணுற? நான் உன அம்மா ப்ளீஸ்மா. தம்பி என்கிட்ட அடி வாங்காத. ஏம்மா ப்ளீஸ்மா. என் பையன் இப்படி பண்ண மாட்டான்னு நினச்சேன்டா. என் தலையில் அப்படியே ஊர்லாரி மண் அப்படியே கொட்டின மாதிரி இருக்குது தயம். கொட்டின மாதிரி இருக்குது. அப்படியே தும்முன்னு அந்த சட்னி மூடி கையில் வச்சுட்டே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே தும்முன்னு கீழே வச்சுட்டு அப்படியே வேகமாக போயிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிருப்பாங்க. தயங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பார். அதாவது லாஸ்ட் இட்லி சாப்பிட்டுட்டே இருந்திருப்பார். அப்படியே அதிலே கை கழுவிட்டு அப்படியே மேலே போயிருப்பார். அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா பேசவே இல்லை தயங்கிட்ட. தயங்க வந்து அம்மா பேசுமா ப்ளீஸ்மான்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பார். இன்றைக்கி வந்து அவருக்கு ஆஃபீஸ் லீவு தான். வீட்டில் இருக்கும்போது அம்மா பேசலை. அப்பாவுக்கு சுத்தமாக தெரியாதான்னு கூட தெரில. பேசலாமா வேண்டாமான்னு கூட யோசிச்சுட்டே இருக்கார். கீழே சாப்பிட்லான்னு போனால் அம்மா நம்ம போகும்போதெல்லாம் பக்கத்தில் இருக்க மாட்டுறாங்க. பெட்ரூம் போய் படுத்துடுறாங்க, கதவை லாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. லிசா கால் பண்ணாலும் அவாய்ட் பண்ணுறாரு, எடுக்கிறது கிடையாது. நான் ஃப்ரீ ஆகிட்டு பேசுகிறேன் அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்திருப்பார். எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அம்மாகிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பார். எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஃபைனலாக அவங்க அம்மா கிட்ட திரும்ப வந்து டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. அம்மா கதவை தரம்மா ப்ளீஸ்மா, கதவை தரம்மா. கதவை தரம்மா. என்னடா, என்ன வேணும் உனக்கு? ப்ளீஸ்மா என்கிட்ட பேசுமா. தப்பா, நீ சிட்டி பொண்ணை பார்க்குற. அது எனக்கும் செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கும் செட் ஆகாது. ஏம்மா இப்படி பண்ணுற? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு ஏம்மா நான் இப்படி பண்ணுற? ப்ளீஸ்மா, எனக்கு வலிக்குதுமா. நீ பேசாமல் இருந்தால் ரொம்ப வலிக்குதுமா. அப்பாவுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. நான் அவர்கிட்ட பேசக்கூட யோசிக்க முடியலம்மா. ப்ளீஸ்மா. தயா, உனக்கு வில்லேஜ் பொண்ணு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஆசை, அப்பாவுக்கும் ஆசை. அப்பா கிட்டே இது வரைக்கும் நான் சொல்லலைடா நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லலை. எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. எனக்கே உடன்பாடு இல்லைன்றப்ப அப்பா மட்டும் எப்படிடா? எப்படி? என்னம்மா பேசுகிற? நான் அவளை 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேம்மா. அதுக்கு என்ன பண்ணுன்ற? சொல்லு தயம், என்ன பண்ணும்? ஒத்துக்கோம்மா. ஒத்துக்க முடியாது தயம், ஒத்துக்க முடியாது. ஏன் தம்பி, உனக்கு தெரியாதா? அம்மாவுக்கு சிட்டி பொண்ணுங்கன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியும்மா. எப்படி அக்செப்ட் பண்ணுன்னு நீ நினச்ச? எப்படிடா நினச்ச? நினச்சல போ, கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மாவும் அப்பாவும் உன் லைஃப்பில் இல்லவே இல்லை. ஏம்மா அப்படி பேசுகிற? ப்ளீஸ்மா. தப்பார் தயம், கதவை திறக்க மாட்டேன். உன்னை பார்க்க விரும்பல. போ தயம், போ. எந்த பொண்ணு சிட்டி பொண்ணாக பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ. அம்மாவும் அப்பாவும் அந்த கல்யாணத்தில் இல்லை. அம்மாவோடைய ஆசீர்வாதமும் அப்பாவோட ஆசீர்வாதமும் உனக்கு இல்லவே இல்லை. சொல்லும் போது எனக்கு வார்த்தை தடுமாறுதுடா. உங்ககிட்ட பிள்ளைகிட்ட இப்படி பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குது. நான் இப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். உன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தேன். அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எங்களோட ஆசையை உங்ககிட்ட திணிக்கிற மாதிரி என்றைக்காவது ஃபீல் பண்ண வச்சுருப்போமாடா? இல்லைம்மா. தெரியுதுல்ல, இந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும்தானே உங்ககிட்ட கேட்டோம். அது எங்களுக்காகன்னு இல்லை, உன்னோட ஃப்யூச்சருக்காக மட்டும்தான். ஆமாம், சிட்டி பொண்ணாக இருந்தால் எப்படி குடும்பம் நடத்துவா, எப்படி பார்த்துப்பா, எப்படி இருப்பா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் அதுவே ஒரு வில்லேஜ் பொண்ணாக இருந்தால் எங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு உங்ககிட்டையும் நல்லா பேசி பழகி நல்ல குடும்பத்தை பார்த்துப்பான்ற ஒரு அல்ப ஆசை. அது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். அவங்க அம்மா பேசவே இல்லை, அவங்க அப்பா கிட்ட இவர் பேசவே இல்லை, ட்ரை பண்ணவே இல்லை. இப்படியே போயிட்டுருக்கோம். லிசா, என்ன ஆச்சு தான்? இல்லடி, பிரேக்கப் பண்ணிக்கலாமா? பிரேக்கப் பண்ணிக்கலாமாடி? என்ன உங்கள் அம்மா
சிட்டி பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு? ம் ஆமாம் ஆமாண்டி. ம் நீ என்ன ஒத்துக்கிட்டியா? ம் ஒத்துக்கலாம் உங்ககிட்ட. ஓ ஏன் தான் என்கிட்ட கேட்குற? நீ ஒத்துக்க வேண்டியதுதானே? ஒத்துக்கிட்டு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு என் முன்னாடி வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் போதும்ல. இந்த லிசா பைத்தியக்காரி தானே, ஏற்றுப்பா, கண்டிப்பாக ஏற்றுப்பா. நான் உன்னை பைத்தியமாக லவ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நீ சொல்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவேன், இது சேர்த்து அக்செப்ட் பண்ணிடுறேன். ம் உன் அம்மாக்காக எவ்வளோ தெரியும்டி, தெரியும், நிறைய மாற்றிக்கிட்டேன். ம் எல்லாம் தெரிஞ்சும் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாமா? என்ன வார்த்தை தேங்குது, என்ன வார்த்தை இது? ம் சரி சரி பண்ணிக்கலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் ரிசைன் பண்ணுறேன். என்ன 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 லிசா, இதோ பார், இந்த உரிமையாக பேசுகிற இந்த டேஷ்லாம் என்கிட்ட வேண்டாம், கையிடு. என்ன லிசா? அவ்வளோதான், நீ தான் ஸ்டார்ட் பண்ண, நீயே முடிச்சு வச்சிட்ட, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு லிசா வந்து கிளம்பியிருப்பாங்க. இப்போது வந்து வீட்டில் வந்து, அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேம்மா. என்னடா சொல்கிற? ஒத்துக்கிறேம்மா, ஒத்துக்கிறேன். பிரேக்கப் பண்ணிட்டேன் லிசாவை, அவ்வளோ லவ் பண்ணேன், உனக்காகம்மா நிறைய மாற்றினேன், அவள் நிறைய மாற்றிக்கிட்டா. எந்த ஒரு பொண்ணும் அவ்வளோ மாற்றிருப்பாளான்னு தெரில, அவள் நிறைய மாற்றிக்கிட்டா. என்னடா மாற்றிக்கிட்டா? என்னம்மா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன், அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறோம்? கண்ணை மூடிட்டு தாலியை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அவள் கூட சேர்ந்து வாழ்வன் மட்டும் கனவுல கூட நினச்சிடாதம்மா, கனவுல கூட நினச்சிடாத. தயம் தோப்பாருமா, நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் உன் பிள்ளை தயம் கேட்பான்ல. கண்ணை மூடிட்டு கேட்குறம்மா, கண்ணை மூடிட்டு தாலி கட்டுறேன், கண்ணை மூடிட்டு வாழறேன், அவ்வளோதான். நீ கேட்டல, இது வரைக்கும் எந்த ஆசையும் கேட்டது கிடையாது, உன் மேலே திணிச்சது கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி வேறு எதுலையாவது நீ கேட்டிருந்தா கண்ணை மூடிட்டு பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இது என் மனசுமா, என்னோட எல்லாம் உயிர் எல்லாத்தையும் உடச்சிட்டம்மா, நீ உடைச்சிட்ட. உன் பையன் வாழ்க்கை நீயே கெடுத்துட்டம்மா. ஃபீல் பண்ணுவேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவள் கேட்டு போயிட்டா, நீயே ஆரம்பிச்சு நீயே முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. அவள் இல்லாத அந்த இடத்த பார்க்கும்போது உனக்கு எங்கேம்மா புரிய போகுது? போம்மா, கல்யாணத்தை ரெடி பண்ணு. கண்ண முடியும் தாலி கட்டுறதுக்கு நீ சொல்கிற இந்த தயம் ரெடியாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்கே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தன்னோட பிள்ளையோட மனசை உடச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சரி நம்ம வந்து திரும்ப அந்த லிசா பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த லிசா பொண்ணை போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போய் பார்த்தா அந்த பொண்ணு வேறு ஒருத்தவனோட பேசிகிட்ருக்கு. ஏம்மா, உனக்காக அங்கே ஒருத்தவன் உருகி என்ன ஆண்டி பண்ணுறது, அவன் சும்மா சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான் அப்படின்னு நினச்சேன். அவன் எதுக்குமே என்னடி பேசுகிற? ஆமாம், சிட்டி பொண்ணு எப்படி இருப்பேன்? நீங்கள் கணிச்சதெல்லாம் கரெக்டு தான் ஆண்டி, நான் அதுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்துகிற மாதிரி தான் இருப்பேன். இப்போது அவனை எப்போ கைட்டி விடலான்னு நினச்சிட்டே இருந்தேன். அவனாவே வாலண்டியராக வந்து பிரேக்கப் பண்ணான். நான் 4-5 டைலாக்கை சுற்றி விட்டேன், நம்பிட்டு வந்துட்டான். என்ன அழுதானா, என்ன பண்ணான்? கரெக்டு தானே, கரெக்டு தான், நான் நினச்சதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இப்போது பொண்ணு பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு மாட்டுது. பார்க்கவே அவ்வளோ லட்சணமாக தாவணி பாவாடையோட அழகாக இருக்கீங்க. பார்த்தா நீங்கள் வந்து 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த வெப்சைட்டில். அந்த இதில் இது உண்மையாக இருக்குமா ஃபேக்காக இருக்குமா, இவ்வளோ அழகாக இருக்கா, 3rd இயர் படிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கட்டி கொடுப்பாங்களா, படிச்சுட்ருக்கிற பொண்ணை எப்படி கட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அப்படியே உங்கள் சைடில் பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு இந்த மாதிரி என் பொண்ணு வந்து 3rd இயர் படிக்கிறா அப்படின்னு உங்கள் அப்பா தான் மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. பா எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா, என்னப்பா பண்ணுற? ஆமாண்டா, இப்போ பார்க்க ஆரம்பித்தா தானே நீ 4th இயர் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பலாம், இல்லைன்னா நீ வேலைக்கெல்லாம் போவன்ற. என்னப்பா நினச்சிட்ருக்க? எனக்கு படிக்கணும்ப்பா, படித்து முடிச்சுட்டு நான் ஏரோநாட்டிக்கலில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா.
ஆமாண்டா, நீங்களும் ஏரோநாட்டிக்கல் படிச்சிட்ருக்கீங்க. இப்போ தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. என்னப்பா, எனக்கு என்ன ஆசைன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணுறப்பா நீ. இதோ பாருமா, பொம்பளை பிள்ளைனா வீட்டுக்கு அடக்கொழக்கம் என்ன? வீட்டுக்கு அடக்கொடமா சோறாக்கி குழம்பு வச்சு கூட்டு பொரியல் பொண்ணு என் புருஷனுக்கு ஊட்டி விட்டு உனக்கு சமைச்சு கொடுத்து புள்ள பெற்று கொடுத்து எல்லாம் பண்ணிவிட நான் பண்ணணுமாப்பா? என்னடா அப்படி பேசுகிற? அப்பா அப்படி தான் நினைக்கிறேண்ணா. பா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க அப்படி தான்ப்பா இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. வளர்த்த நீயே உனக்கு பிடிச்சதெல்லாம் படிடா அப்படின்னு சொல்லி என்னை காலேஜில் சேர்த்து விட்ட. கடைசியில் ஒரு பெரிய பாலங்கனராக பார்த்து என்னை தள்ளி விடலான்னு சொல்லி என்னை எட்டி பார்க்க சொல்கிற பார்த்தியா? நியாயமாப்பா இது? நியாயமா? நீயே சொல்லு. என்னடா பேசுகிற? உனக்கு கல்யாணம் அப்படி தான்ப்பா. கல்யாணம்ன்றது பழங்கிணறு தான்ப்பா. எனக்கு பிடிச்சி நானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா. படித்து முடிச்சு வேலைக்கு போகும்போது நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்க. லவ் அப்படின்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. ஏண்டா என் பொண்ணு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அப்படி பேசுகிற நீ? இதோ பாருமா, அங்கே பாருப்பா, நீ பாருப்பா என்ன எவ்வளோ அழறேன். இதோ கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு அழுது அழுது. சரிடா சரிடா, உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பா. எனக்கு கல்யாணமே வேணான்ற பையன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுது அழுது இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீ என்ன வேணாலும் அழுவு, ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கம்பல் பண்ணி இங்கே ஒத்துக்க வச்சு ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 2 மாப்பிள்ளையை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒன்று தயங்கு, இன்னொரு ஃபோட்டோ, ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிறது இன்னொரு ஃபோட்டோ தான். அவங்க வந்து கேட்டாச்சுன்னா படிக்கலாம் வைக்க மாட்டோம், வீட்டோட வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உங்கள் அப்பாவுக்கு வந்து மனசு கொள்ளலை. வேண்டாம், ஏற்கனவே பொண்ணு அழறா, இப்போ வந்து இவனுக்கு கட்டி கொடுத்தா வீட்டோட இருந்துட்டு எப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 2வது தயங்க சூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து தயங்கோட அம்மா உங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். கால் பண்ணுறாங்க. ஹலோ, யார்? எங்க நான் வந்து இந்த மாதிரி கிம் தயாங்கோட அம்மா பேசுகிறேன். உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தேன், படிச்சிட்ருக்கா, கட்டி கொடுக்கறதுக்கு விருப்பமா உங்களுக்கு? நீங்கள் யாரும்மா? அதான் சொன்னேனே, இந்த வெப்சைட்லேருந்து பண்ணுறேன். பொண்ணு பிடிச்சிருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாலட்சுமி மாதிரி அம்சமாக இருக்கா. ஆமாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். நீங்கள் என்ன கண்டிஷன் வேணாலும் சொல்லுங்கள். பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? எனக்கு அதெல்லாம் விருப்பமாம்மா, ஆனால் அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றா தேடி. சரிங்க, நான் பார்த்தேன் ஏரோநாட்டிக்கல் தான் படிச்சிட்ருக்கா அப்படின்னு. என் பையன் ஏரோநாட்டிக்கலில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக ஹெட்டாக இருக்கான்ப்பா. நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா சம்மதி அப்படின்னு ஆசையாக கூப்பிட்டுட்டு வச்சுருவேன். சம்மந்தின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான், அங்கே முடிஞ்சிச்சு எல்லாமே. உங்களுக்கு இப்போது நேரில் வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் மாப்பிள்ளையை பார்க்கல, அவர் பொண்ணை பார்க்கல, அப்படி தான் நடக்குது. உங்ககிட்ட மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பாங்க. எனக்கு விருப்பமே இல்லை, என்ன பண்ண போகிறேன் பார்த்து அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கவே இல்லை. அங்கே அவங்க அம்மா ஃபோட்டோவை காமிக்கவே இல்லை. ஏன்னா தாலி கட்டும்போது கூட கண்ணை மூடிட்டு தாலி கட்டுவேன் அப்படின்னு சொன்னவர் ஃபோட்டோவை எடுத்து போய் நீட்டினா பார்க்கவா போகிறாரு அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாமே முடிஞ்சிருக்கும். இங்கே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் எல்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு எதுவும் தேவையில்லை, இப்படி தான் சொல்லி கட்டி கொடுக்க போகிறீங்க, என் கனவே போயிடுச்சு இதுக்கப்புறம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் இப்படி ஜடம் மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்க. ஃபைனலாக உங்களுடைய என்கேஜ்மெண்ட் டே வந்துருச்சு. அவர் ஒரு கோட் சூட் போட்டு அழகாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து அழகாக ஒரு தங்க ரதம் மாதிரி அழகாக நீங்கள் சாரி கட்டிட்டு கை ஃபுல்லாக மருதாணி, அப்படியே பின்னாடி தலை ஃபுல்லாக பூவால் ஜோடிச்சு இந்த குஞ்செல்லாம் வச்சு அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அழகாக நீங்கள் நடந்து வரப்போ அந்த ஜல் 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 ஜல்னு ஒரு சத்தம். அந்த காலை மட்டும் பார்க்குறாரு. கால் ஃபுல்லாக மருதாணிக்கு மேலே இந்த நெயிலில் வந்து இந்த நெயில் பாலிஷ்லாம் வச்சு அந்த கால் மட்டும் தெரியுது. அதை மட்டும் பார்க்குறாரு. நீங்கள் நடந்து வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்போவும் அந்த காலை தான் பார்க்குறாரு. நிமிர்ந்து உங்கள் முகத்தை பார்க்கல, நீங்களுமே முகத்தை இன்னும் பார்க்கல. நீங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்கிற ஒரு கோட் சூட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பேண்ட்டு மட்டும் உங்களுக்கு தெரியுது. அப்படி தான் அன்றைக்கி உங்களுக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் ஃபைனலாக முடிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் அவ்வளோ அழகாக இருக்காங்க, செம்ம பேரு, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. பொண்ணுக்கு அப்படியே ஆஸ்பீஷியஸான ஒரு முகம், அப்படி ஒரு முகம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் உங்களையும் அவரையும் புகழ்ந்து 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 சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ கூட உங்கள் காதில் விழும், அவரோட காதிலையும் விழும்.
நான் என்ன போய் சமையக்கட்டில் தான் போய் நிற்க போகிறேன், அவர் மூஞ்ச பார்த்துட்டு பெட்ரூம்லேயே நிற்க போகிறேன், எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர் முகத்தை பார்க்கல. அவருக்கு லிசாவை விட்டு கொடுக்கவே மனசு இல்லை. லிசாவை விட்டு உங்கள் முகத்தை பார்க்கணும்னு தோணவே இல்லை கொஞ்சம் கூட. அப்படி தான் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். கல்யாணமும் கூட உங்களுக்கு இதே மாதிரி இதே மெத்தடில் தான் முடிஞ்சிருக்கும். என்ன இங்கே மோதிரம், அங்கே வந்து தாலி. அப்படி தான் அந்த தாலியை ஏந்திட்டு அந்த தாலியை குனிச்சு பார்க்குறீங்க. ஃபைனலாக இதை கட்டி என்ன அடைக்கிறீங்கல்ல. மூங்கனாங்கயிறு மாதிரி இருக்குது, மாட்டுக்கு கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள அப்படியே குமுறுது அந்த உள் மனசு, ஆழ் மனசு. என்னால் படிக்க முடியல, நான் வந்து ஏரோநாட்டிக்கலில் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்ற கனவெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு. அது எல்லாம் அப்படியே செதஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் இந்த ஃப்ளைட் பறக்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா, அதில் நம்ம பறக்கணும், அதில் நம்ம இருக்கணும், அதை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி 1008 கனவு இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு அவ்வளோ கனவு இருந்துருக்கும். அதனால் அதை எல்லாத்தையும் உங்களுடைய படிப்பில் போட்டு அதிலேருந்து நம்ம அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மாப்பிள்ளை இதுதான் படிச்சிருக்காரு, இதுதான் வேலை செய்கிறாரு அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோவே பார்க்கல. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்றதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அன்றைக்கி ஃபைனலாக தேங்கோட வீட்டுக்குமே போயிருப்பீங்க. தேங்கோட அம்மா உங்களை வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. அம்மா செம்ம, பார்க்குறதுக்கு என் கண்ணே பட்டும் போல இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டி முறிச்சிருப்பாங்க. அப்படியே மங்களகரமாக இருக்குமா உன் முகம். இந்த மாதிரி ஒரு ஆஸ்பீஷியஸான முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. இதில் தான் விழுந்துட்டேன். என் பையனுக்கு நீ பொருத்தமானவ, 10 பொருத்தமும். என்னோடய குடும்ப பொறுப்பு எல்லாமே உங்ககிட்ட தான். இனிமே நீங்கள் எதுவுமே சொல்லலை. சரிங்க சரிங்க அத்தை. உள்ளே போமா, வலது கால் எடுத்து சொல்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே அனுப்பியிருப்பாங்க. போனதுமே தயங்க வந்து கடகடன் மாலையை கழட்டி வீசிட்டு மேலே கடகடன் ஓடுறாரு. உங்களுக்கு என்னடா ஆச்சு இந்த மனுஷனுக்கு, பைத்தியமா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்குறீங்க. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. சாமி ரூமில் போய் விளக்கேற்றுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தயங்க எங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் பக்கத்தில் இல்லை. சரி வாமா நீ விளக்கேற்று. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுனதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு, ஒயன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். அவனுக்கு என்னாச்சு, அவரையா? இல்லைம்மா, அவனுக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் நடந்துச்சு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் சிட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட சுற்றிட்டு இருந்தான். ஆனால் அது நல்ல பொண்ணு இல்லைம்மா, நல்ல பொண்ணு இல்லை. நான் கூட கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு நினச்சேன் அப்படின்னு அந்த கதையை சொல்லுவாங்க. நீங்கள் அதை தலையாட்டி கேட்டுக்கிறீங்களே தவிர அதை ஆழ்ந்து ஓகே என் புருஷன் லவ் பண்ணியிருக்காரான்ற ஒரு ப்ரொசஸ் வரல. இந்த மாதிரி லவ் பண்ண மனுஷனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு ஒரு வெறுப்பு வரல. ஏதோ நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறீங்க. இப்போது வந்து ஃபைனலாக நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எங்கே போகணுன்னு மட்டும் சொல்கிறீங்களா அத்தை? வாம்மா வா, நீ என் ரூமில் மாற்றிக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்களோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்து உங்க கூடவே நின்று இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு வலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு, அதாவது ஜுவல்லரிஸ்லாம் எடுத்து கழட்டி வச்சு ஒரு டப்பாவில் போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறமா ஏன் உனக்கு ஆசை ஏதாவது? ஆமாம், ஆசை எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆசை இருக்குது? இல்லைம்மா, நான் கேட்குறேன், எதுவும் பதில் வரல. இல்லை அத்தை, எதுவும் அப்படி இல்லை. இல்லைம்மா, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க உங்கள் அப்பா. இல்லைம்மா, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்களே, என்ன? ஆமாம், நான் படிக்கணும். படிக்க வைப்பீங்களா? என்னம்மா அப்படி பேசுகிற? உங்கள் அப்பா ஸ்டார்டிங்லேயே சொன்னாரே, அது மட்டும்தான் என்கிட்ட கண்டிஷனாகவே போட்ட. உண்மையாவா? ஆமாம், நீ ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்ருக்க, அதனால் உனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. உண்மையாக அத்தை? ஆமாம்மா, அதனால தான் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்ருக்கியா? ஆமாம் ஆமாம், எனக்கு படிக்கணும். படிக்க வைப்பீங்களா? படி. இன்னொன்று உனக்கு தெரியுமா, இல்லை தெரியாதா உனக்கு? அவன் தேங்க என்ன வேலை பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு? இல்லை, தெரியாது. அவனும் ஏரோநாட்டிக்கல் தான், ஸ்ட்ரக்சரலில் டிபார்ட்மெண்ட், தெரியுமா? ஆமாம்மா. என்ன ஷாக்காக கேட்குற? உன் புருஷன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியல. ஆனால் சரிங்க அத்தை, சரி, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா? அப்போது சிரிச்சா இன்னும் மங்களகரமாக இருக்க தெரியுமா? எங்கே போச்சு எவ்வளோ நேரம் அந்த சிரிப்பெல்லாம்? இல்லை அத்தை, அது மட்டும் தான் என் மனசில் ஓடிட்டே இருந்தது. என்னால் சரி, என் மருமக படிக்க போகிறா, ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் எல்லாமே வாங்கியாச்சு.
உண்மையாவா? ம். உண்மையாக தான். ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் வாங்கியாச்சு. தயங்க வந்து நான் காலேஜில் இட்டு அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ் போவா. புரியுதா? ஓகே ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கான்வர்சேஷன் வந்து அப்படியே கட் ஆகுது. நைட்டு ஒரு 7, 7:30 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வெட்டிங் நைட்டுக்கு அனுப்புறதுக்காக உங்களை கீழே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தயாங் காலையில் மேலே போனவர் இன்னும் கீழே வரவே இல்லை. தயாங் தயாங் சொல்லுமா, என்ன வேணும் உனக்கு? கதவை தரடா. எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. எனக்கு எனக்கு உன்னை பார்த்து பேசணுன்ற இதெல்லாம் இல்லை. சொல்லு. தயாங் கதவை தரேன்னு சொன்னேன். திறக்கிறாரு. போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. ஏம்மா? ஏன் உனக்கு தெரியாதா தயாங்? எனக்கு தெரியுமா, அதனால தான் கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். தயாங் அவள் ஒன்றும் நல்ல பொண்ணு இல்லைடா. நானே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். சரிம்மா, அவள் நல்ல பொண்ணு இல்லை தான். வில்லேஜ் பொண்ணுங்க தான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. பார்த்து வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கதவை சாத்த போவார். அப்படியே வந்து கதவை அப்படியே பிடிச்ச மாதிரி தயங்கோட அம்மா நின்றுட்டு, தயம் உன்னை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாக சொன்னேன். அம்மா, ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் மட்டும்தாம்மா பண்ண வைக்க முடியும். மற்ற எல்லாம் அம்மாவை நடந்துக்கோமா. என்ன இதாக வாயில் பேச வைக்காதம்மா, கஷ்டமாக இருக்குது. அம்மாவை பேசுகிறேன்னு பேசுடா. ஏன் பேச மாட்டேன்? பேசு. அவள் நல்லவல்ல தயம், நல்லவல்ல. நான் சொல்கிறத மட்டும் கேளுடா தம்பி. அவ்வளோதான். அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேலே அம்மாவை என்னம்மா நினச்சிட்ருக்க? நான் சொல்கிறத கேளு தான். அவள் நல்லவல்ல. அம்மா சரிம்மா, நான் தான் சொல்லிட்டேனே, சிட்டி பொண்ணுங்க யாரும் நல்லவங்களே இல்லைம்மா, கெட்டவங்க, கேடு கெட்டவங்கம்மா அந்த பொண்ணுங்கள்லாம். ஐயோ சச்ச கர்மம் அந்த மாதிரிம்மா அந்த பொண்ணுங்களாம். ஆனால் வில்லேஜ் பொண்ணுங்க அப்படியே குத்து விளக்குமா. மகாலட்சுமி இல்லை அப்படி தானேம்மா? நீ எனக்கு கட்டி கொடுத்த பொண்ணுமே மகாலட்சுமி தானேம்மா. குத்து விளக்கு, குடும்ப குத்து விளக்கு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ போம்மா, அந்த பொண்ணை கூப்பிட்டு வாண்ணே. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெயிட் பண்ணுறேன். அந்த ஸ்லாங் எல்லாமே இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்ன அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே வந்திருப்பாங்க. அங்கே தயங்கமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாக உட்காந்துட்ருக்காரு. சாப்பிடல இந்த மனுஷன். நீங்கள் இப்போது பால் சோம்போட மேலே போகிறீங்க. இப்போ உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன, வேறு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம என்ன லவ்வாக பண்ணோம் அப்படின்னு நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போக போகிறோன்ற ஆசை பாசத்தோடு மேலே போகிறீங்க. உள்ளவா என்ன உள்ளவா அப்படின்றாரு. ஒருவேளை வெயிட் பண்ணி ஏதாவது கோவமாக இருக்காரோ? இருக்கலாம் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவர் வந்து உடனே டோரை அப்படியே லாக் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே பயந்துருப்பீங்க. என்னடி, என்ன பயப்படுறியா? இல்லை. அப்புறம் சரி, பால் சம்பா வச்சுட்டு வா. என்ன பண்ணுறீங்க? பால் சம்பா வச்சுட்டு வாடி. இல்லை, பால் சம்பா வச்சுட்டு வான்னு. நீங்கள் அப்படியே அங்கே டேபிள் இருக்கும், டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே இந்த ஹாலுக்கு சென்டராக நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. கட்டிலுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. சரி, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லு. என்ன பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? எனக்கு புரியல. சொல்லுடி. இதான் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லு. கீழே இருந்தா, மேலே இருந்தா, இல்லை மொத்தமாக நீயாவே ஏதாவது? இல்லை, நீங்கள் பேசுகிற விதம் எனக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. தப்பாக மட்டும் ஏதோ சொல்கிறீங்கன்னு மட்டும் புரியுது. ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்கள். என்னடி, என்ன ஒன்றும் தெரியாதானே? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியாதானே? இப்போ நீ பால் சொம்பு எதுக்கு தூக்கி எடுத்துகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதானே? தெரியும். அப்புறம் என்ன? தெரியும். அதுதான் நானும் கேட்குறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வேணுமா, இல்லை 1 டைம் 2 டைம் 3 டைம் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா சொல்லு. உங்களுக்கு அதை கேட்கும் போதெல்லாம் அப்படியே மனசில் ஏதோ எடுத்து குத்தன மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு பொண்ணு புதுசாக லைஃப்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசையோடு வந்து நிற்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட எத்தனை தடவை வேணும், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வேணுமா, இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா, அது இதுன்னு அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி கேட்கும்போது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். அப்படி தான் உங்களுக்கும் இருக்குது. ஏங்க எப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு யார் மேலே என்னக்கோ
அத்தை சொன்னாங்கல்ல. ம் அதான். ஆமாம், சிட்டி பொண்ணுங்களாம் கேவலமானவங்க தானே. ம் வில்லேஜ் பொண்ணு நீ ரொம்ப பியூர் தானே. செக் பண்ணலாமா? ம் செக் பண்ணலாமா? என்ன என்ன செக் பண்ணும்? அதான் நீ பியூரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணுமா இல்லையா? குடும்ப பொண்ணாக இருக்கேன்னு செக் பண்ணோம்ல. ஸ்பீஷியஸான பொண்ணு அப்படின்னு சொன்னாங்கல்ல. எனக்கு ஒன்றும் அந்த மங்களகரம்லாம் தெரியவே இல்லை. எல்லாத்தையும் அவுத்து காமி, அப்புறமா நான் நம்புகிறேன். மங்களகரமாக இருக்கியா? எல்லா இடத்துலையும் அதே மங்களகரம் இருக்கான்னு செக் பண்ணுறேன். யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை என்கிட்ட காமிக்கணும்னு மட்டும் நினைக்கிறீங்கன்னு தெரியுது. பட் ஆனால் 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 இது தப்பு. ஓ தப்பு. ஆ ஆ தாலி கட்டிக்கும்போது எனக்கு இதில் விருப்பம் இருக்கா உனக்கு கேட்கணுன்னு தோணல? எனக்கே இல்லை விருப்பம் இல்லைங்க. ஓ ஏன் விருப்பம் இல்லை உனக்கு? இல்லை எனக்கு தெரியல. என்ன என்ன பேசுகிறீங்க? எனக்கு விருப்பம் இல்லை, அதுதான் உண்மை. சரி, விருப்பம் இல்லை, ஓகே. இப்போ எப்படி பால் சொம்போடு மேலே வந்த? அதுவும் அழுங்கி குலுங்கி அழகா? எப்படி வந்த? இல்லைங்க, எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் இப்போ தான் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். ஓ படிச்சிட்ருக்கேன். சரி, என்ன படிச்சிட்ருக்கேன்? என்ன டிபார்ட்மெண்ட்? இல்லை புரியல. என்ன மேஜர், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி ஏரோநாட்டிக்கல் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். ஓ அது எப்படி கோஇன்சிடெண்ட்டா இல்லை? தெரியல, கோஇன்சிடெண்ட்டாக நினைக்கிறேன். கோஇன்சிடெண்ட். சரி, ஏரோநாட்டிக்கல்னாலே பெரிய காலேஜில் தானே படிச்சிருப்ப? ஆமாம். எந்த பசங்கக்கிட்டேயும் நீ? இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி எண்ணம். ஓ எந்த எண்ணமும் இல்லை? யாரையும் நீ லவ் பண்ணல? இல்லைங்க, இல்லை. உங்கள் லவ் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியும். ஏன் லவ் உண்மையாக பொய்யான்னு உனக்கு எப்படி தெரியும்? பேசுகிறேன், கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன சொல்லணும் சொல்லு. உங்கள் லவ் வேணாம் பொய்யா இருக்கலாம். இப்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பட்டுருக்கீங்கன்னு தெரியுது. நான் வேணா உங்களை, நீ வேணா எனக்கு என்னடி பண்ண போகிற? லவ் கொடுக்க போறியா? இல்லை, உன் மாமியார் என்கிட்ட வந்து உனக்கு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் பணிச்சிருக்காங்க. கொடுக்கட்டாடி? அதுக்கான நைட்டு தானே இது. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள்? அதை மறந்துட்டு வாழ எப்படி மறக்க சொல்கிறேன்? 2 years அவள் லவ் பண்ண. பியோர்டி, அவள் பியோர். எனக்கு தெரியும் அவள் பியோரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். அவள் என்கிட்ட ஒரு நாள் கூட தப்பாக நடந்துக்கிட்டதே கிடையாது. இல்லை வா, நானாக கிட்டே போனால் கூட வேண்டான்னு தான் சொல்லியிருக்காளே தவிர கிடையவே கிடையாது. ஆனால் நீ பால் சொம்ப தூக்கிட்டு வந்து நிற்கிற. அப்போ அவள் நல்லவளா, நீ நல்லவளாடி? என்னங்க பேசுகிறீங்க? நான் உங்கள் கையால் தாலி கட்டிக்கிட்டேன். அவங்க அனுப்ப. ஓ இது என்ன, அவங்க மாமா வேலை பார்க்குறாங்களா? அப்போ நீ எங்க? இது அதை விட கேவலமாக இருக்குங்க. இது என்ன கொச்சம்? ஆமாண்டி, உன்னை கொச்சையாக தான் பேசுகிறேன். படுக்க இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீனும் படுக்கிறதுக்காக வரியாடி? ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படி தாண்டி இருக்கு. எனக்கு படிக்கணும்னு ஆசை. எங்கள் அப்பா வேலைக்கு போகணுன்னா ஆசை இருக்கிறத பார்த்து, வேண்டாம் நீ கிராமத்தில் இருக்க, வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு பயந்துட்டு என்ன எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. அப்போது என்னை ஒரு பாலமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அவன் அப்பன். அப்போ நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நீனும் இப்போ எனக்கு நீ மந்திரம் பண்ணுறதுக்காக இந்த பாலை தூக்கிட்டு வந்திருக்க. என்னங்க பேசுகிறீங்க எல்லாத்தையும்? ஆமாம், உன் மாமியார் என்னென்னா என்னை போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு இருக்குது, சடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. நீ என்னமோ பால் சொம்ப தூக்கிட்டு வர. அப்போ எல்லாம் நடக்கணும்னு தான் அர்த்தம். இல்லைங்க, இது ஒரு சம்பிரதாயம். இது நடக்குதோ இல்லையோ, ஆனால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது அவங்களோட கடமையை தான் செய்கிறாங்க. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம சேரணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன் சேரும் இல்லைங்க, நீங்கள் கோபமாக இருக்கீங்க, வருத்தத்தில் இருக்கீங்க. அதை விட எனக்கு நல்லா தெரியுது வருத்தத்தில் இருக்கேன்.
ம் வருத்தத்தில் இல்லடி, வழியில் இருக்கேன். என்னோட லிசாவை பிரிஞ்சு வழியில் இருக்கேன். உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. ஏன் என்னோட பொண்டாட்டியா அவள் இந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்குன்றப்ப வெறுக்குது, வாழ்க்கையே வெறுக்குதுடி. உன்னை பார்க்குறப்பலாம் உன்னை என்ன பண்ணலான்னு கேட்குது என் மனசு. எப்படி என் அம்மா கிட்ட கோவத்தை காட்ட முடியுமான்னு? உன்கிட்ட தானே காட்ட முடியும். காட்டுறேன், தினம் காட்டுவேன், தினம் காட்டுவேன். ஏங்க எனக்குன்னு நிறைய ஆசை இருந்துச்சுன்னா உன் வீட்டோட, புரியுதா, என் பெட்ரூம்குள்ளே என்னோட அனுமதி இல்லாமல் இப்போ நீ வந்திருக்க. என்னோட அனுமதி இல்லாமல் வந்திருக்கடி. அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ண என்ன மிரட்டி உருட்டி தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு. ஒன்றும் ஆசையில் உன் மேலே இருக்கிற மோகத்தில் இந்த கல்யாணம் கிடையாது. புரியுதா? புரியுதுங்க, புரியுது, நல்லாவே புரியுதுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான். விருப்பம் இல்லாத நடந்த ஒன்று தான் இது. இந்த கைத்தை மட்டும் கட்டிட்டதால நீ என் பொண்டாட்டி ஆகிடுவேன். கிடையாது, இல்லவே இல்லை. சரிங்க, நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரிடி, இப்போது என்ன பண்ண போகிறேன்? இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே கேட்குறேங்க. என்ன கேட்க போகிறேன்? என்னடி கேட்க போகிறேன்? நீ தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ தான் அப்படின்னு என் தலையில் எழுதி நல்லா ஓட்டிட்டாங்க. ஏன்னா இப்போ பிரெயின் வாஷ் பண்ண. ஏன் இல்லை ஏன் இல்லை? உன் அத்தைக்கு நாளைக்கு நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணி நான் வேலைக்கு போனால் கூட நான் உன் அம்மாடா இப்படிலாம் சொல்லி பேசி என்னை திரும்ப பிரெயின் வாஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. என் பொண்டாட்டியாகவே இருந்துட்டால. இல்லை என் பொண்டாட்டி தான். என்னங்க பேசுகிறீங்க? அப்புறம் வேற எவனுக்காவது? இல்லைங்க, நான் உங்கள் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டின்னு வெளில மட்டும் சொல்லிக்க. இந்த பெட்ரூமில் வரும்போது மட்டும் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடி. இல்லைங்க, நானும் அதை மீன் பண்ணலைங்க. உன் மாமியார்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? எதுவும் சொல்ல மாட்டேங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சொல்லணும்டி, நீ சொல்லணும், புரியுதா? இந்த மாதிரிலாம் அத்தை சொல்கிறாங்க, அவரை ஏன் அத்தை நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு அழுதுகிட்டே நீ சொல்லணும், புரியுதா? இல்லைங்க, நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும்டி, சொல்லணும், புரியுதா? இல்லைங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேங்க. சொல்லணும்டி, நீ போயிட்டு இந்த மாதிரி சொல்லணும், புரியுதா? புரியுதுங்க, புரியுது. புரியணும், புரியுதா? புரியுதுங்க, புரியுது, நல்லாவேங்க. போ, எங்கெங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, கதவு பக்கமாக போவீங்க, அவரை கையை இழுத்து அப்படி வேகமாக அப்படி பெட்டில் தள்ளி விட்டுருப்பாரு. எங்க வேணாங்க. சி, என்னடி நினைக்கிறேன்? என்னை பார்த்தா உங்ககிட்ட படுக்கிற அல்ப மாதிரி தெரியுதா? இல்லை உன்கிட்ட ஏதாவது நான் வாங்கிட்டேன்? இல்லடி, நீ என்ன அப்படி இந்த முந்தானையை பார்த்துட்டு அப்படியே மூந்து பார்த்து உங்ககிட்ட விழுந்துட்டேன். இல்லை என்ன நினச்சிட்ருக்க எனக்கு புரியல. வேண்டாங்கன்னு பம்புற. இல்லை இதெல்லாம் உன்னோட ஸ்ட்ராட்டஜியா? உன்கிட்ட வந்து நான் விழணும், உன்கிட்ட படுக்கணும் அப்படின்னு? இல்லைங்க, அப்படி இல்லை. வேண்டான்னு சொன்னது நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் மட்டும்தான். நீங்கள் டபுள் மீனிங் என்னை பார்த்தா அதே மாதிரி யோசிச்சுட்டு அதையே நினச்சிட்ருக்குற கேவலமான கேடு கட்டவன் நினச்சிட்ருக்கடியப்போ? இல்லைங்க, நான் எதுவுமே நினைக்கல. தெரியலடி, உன்னை பார்த்தாலே எதையாவது சொல்லி உன்னை குத்தணும், உன்னை அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி. எங்க விடு, எங்க கையெடு கையை விட்டுட்டு கையில் கொஞ்சமாக ரத்தம் வரட்டும்டி. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டால, வரட்டும்டி. எங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அவரோட கையை பிடிச்சி
அவர் நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சிட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன பண்ணுற? இல்லைங்க, கொஞ்சம் கையை எடுன்னு சொன்னேன். நீ தொட்டுற இடம் அப்படியே எனக்கு அப்படியே பெட்ரோல் ஊற்றி எரிக்கிற மாதிரி இருக்குடி, கையெடு. இல்லைங்க. எடுடி. சரிங்க, விட்டுட்டேங்க. நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்கங்க. நான் வேணால் வேலைக்கு போயிடுறேன். எங்கடி போய் அதுக்கும் ஏம்மா ஏன் தலையை போட்டு உருட்டுறதுக்கா டார்ச்சர் பண்ணுறீங்கடி, டார்ச்சர் பண்ணுறேன். சரிங்க நான் வெளில போய் ஏன் வெளில போகிறேன்ற பேரில் நீ கூட என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தாண்டி இருக்கு. உன்னை பார்த்தாலே என்னை எப்படி ஒன்று என்னை கொல்லு நீ வாயால் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொண்டுலாமான் இருக்கு. உன்னை அப்படியே கொண்டுட்டு நிஜாவை கல்யாணம் பண்ணிக்கலாமான் இருக்கு. நான் டிவர்ஸ் பண்ணிடுறேங்க. டிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஓ, நீ பெரிய பாரிவல்லல். நீ கொடுத்ததை நான் வாங்கிட்டு நான் போகணும் மூடிட்டு இல்லை. நீ வேணா உன் அத்தை இருக்குல்ல, உன் அத்தைக்கிட்ட போய் சொல்லு, எனக்கு இவனை பிடிக்கல, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நரகு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லு. நீ தான் பெரிய மங்களகரமானவ, மகாலட்சுமி, மயிலட்சுமி. சாரி மன்னிச்சிருங்க, சாமி போயிட்டு நான் அதை சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் இதாகுது. அந்த அந்த ரைமிங்கில் நான் பேசிட்டேன். சாரி தப்பார். இல்லைங்க, நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் எதுவும் சொல்லலைங்க. உன் அத்தைக்கு நீ அப்படி தாண்டி தெரியுற. உன் அத்தைக்கு நீ என்னமோ பெரிய ரதின்னு நினச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்னமோ நாட்டில் இல்லாத பொண்ணை கட்டிகிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்ட மாதிரியும் நான் அதில் மயங்கி விழுந்துருவேன்னு நினப்பான்னு தெரில. ஏதோ சொல்கிறதுக்கல்ல போ மூடிட்டு படு அப்படின்ட்டுருப்பாரு. நீங்கள் வந்து அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறப்பாரு, பாத்ரூம் போயிட்டு ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டு அவர் மட்டும் நினச்சிட்டே நிற்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகுது. நீங்கள் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் அந்த ஷவர்லேருந்து வெளில வரவே இல்லை. கண்ணில் டீயர்ஸாக விழுந்துக்கிட்டே இருக்குது. லீசா என்னமோ ரொம்ப அப்படியே உத்தம பத்தினின்னு நினச்சிட்டு அவளுக்காக இவர் உருகி உங்களை அப்படி ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது அவரோட செல்ஃபை அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்ற வலி அவருக்கு அவ்வளவும் பேச வைக்கிது. அது உங்களுக்கு புரியறதால நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அந்த ஈரத்தோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு வெளில வராரு. வெட்டா நீங்கள் அதே இடத்துல நின்றுட்டுருப்பீங்க. தூங்கிருப்பீங்கன்னு நினச்சிருப்பார் அவர். என்னடி உனக்கு ஒன்றும் தூக்கம் வரலையா? இல்லைங்க, தூக்கம் வரல. ஏன் வலிக்குதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப வலிக்குதுடி. ஏன்டி என் வாழ்க்கையில் நீ வராமல் இருந்துக்கலாம்ல. இப்போது உங்களுக்கு இந்த வாய்ஸை கேட்கும்போது அப்படியே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வலி, சேம் டைம்ஸ் என்ன ஃபீல்னே தெரில இந்த வாய்ஸ் கேட்கும்போது. ஏன்னா இவ்வளோ நேரம் அப்படி கத்தன மனுஷன் கொஞ்சம் நேரம் பாத்ரூமில் போய் நனைஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே அந்த கூலாக பேசின அந்த வாய்ஸ்லாம் போய் என்னால் முடியல, எதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு சோகமாக என்னை விட்டு போயிடுறி அப்படின்ற வார்த்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அந்த வாய்ஸில். ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களாங்க? ஆமாண்டி, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்டி. ஏண்டா ஆம்பளையாக பிறந்துட்டா அடங்கி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டி. அந்த மாதிரி ஏன் அம்மாவால் உன்கிட்ட அடங்கி போகணுன்னு இருக்குது பார்த்தியா? நரகமாக இருக்குது. நான் நினச்ச பொண்ணு அந்த பொண்ணு இங்கே இல்லை அப்படின்றப்போ கொடுமை. பொண்டாட்டியாக ஒருத்தையை நினச்சிட்டு படுக்கையில் இன்னொருத்தையை பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப அதை விட நரகம் எப்படி இருக்கும்? வேறு என்னடி இருக்கு? தலையை கட்டிட்டேன், பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. பொண்டாட்டின்ற பேரில் லிசா இல்லாமல் நீ இருக்க பார்த்தியா? வலிக்குது, ரொம்ப வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குது. நான் எதுக்கவே முடியல. என்ன இன்னைக்கு நான் ஃபஸ்ட் நைட் நடக்கணுமான்னு சொல்லு, படு அப்படின்றப்பாரு. என்னங்க பேசுகிறீங்க? அப்புறம் எதுக்கு நீ நின்றுட்டுருக்க? உன்னை எப்போ படுத்து தூங்குன்னா? இல்லை படுத்து இன்றைக்கே எல்லாம் நடந்து வேணாங்க, வார்த்தையை ரொம்ப கொட்டுறீங்க. எனக்கும் மனசு இருக்குது, உங்கள் லிசாவுக்கு மட்டும் இல்லை. ஏய், நீ லிசா கூட கம்பேர் பண்ணாத. அவள் கால் தோசுக்கு போட மாட்டேன். உன் அத்தை என்ன சொன்னாங்க? சிட்டி பொண்ணு, வில்லேஜ் பொண்ணா? என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணு, அவ்வளோதான். அவள் பொண்ணு, நீ பூதம்டி, பூதம். என் வாழ்க்கையில் நுழைஞ்ச பூதம். நான் என்னங்க பண்ணேன்? நீ என்னடி பண்ணலை? தோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வேகமாக வந்து உங்கள் தாலியை பிடிச்சிருப்பார். என்னங்க பண்ணுறீங்க?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. இந்த ஒரு தாலியால் தாண்டி, இந்த ஒரு தாலியால் தான் இல்லாத பந்தத்தை உருவாக்கி என் பக்கத்தில் நின்றுட்டுருக்க. இருந்த பந்தத்தை இல்லைன்னு சொல்லி தூரமாக இருக்காவ. வலிக்குதுடி, வலிக்குது. உன்னை ஏற்றுக்கவே என்னால் முடியல, நினச்சி கூட பார்க்கவே முடியலடி, முடியல. எங்கேயாவது போயிடுறியா, தயவு செஞ்சு போயிடுறியா. நான் இந்த மாதிரி கெஞ்சற கேரக்டர் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேகமாக போயிட்டு, என்னங்க பண்ணுறீங்க, என்ன கையை ஏடுறி, கையை எடு, கையை எடு. இந்த சத்தம் அத்தைக்கு கேட்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஓ, இப்போ இந்த சத்தம்லாம் அத்தைக்கு கேட்கும். நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றியா? இல்லை ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கே நீ போறியாடி என் ரூமில் இருந்துட்டு? என்னங்க பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க? என்னடி பேசணும் சொல்லு, என்ன பேசணும்னு சொல்லுடி, சொல்லு. அத்தை சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்களா? அவனை மயக்கிடு, எப்படியாவது மயக்கிடு அப்படின்னு. அதுக்காக தான் அந்த மாதிரி டோன்லலாம் பேசிகிட்டு இருக்கியா? இல்லைங்க, வெளியில் சத்தம் கேட்ட போது அப்படின்றதால தான் மட்டும்தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க. நான் தப்பானவளாக கூட இருந்துட்டு போகிறேன். தப்பானவ தாண்டி, தப்பானவ தான். சொம்ப தூக்கிட்டு வந்த பார்த்தியா? ஏங்க நீங்கள் என் கிடையாதுடி, உன் புருஷன்லாம் கிடையாது, கிடையாது. உன் பேருக்கு பின்னாடி என் பேர் வர்றது என்னால் சொல்கிறது கூட யோசிக்கிறது கூட முடியல, சுத்தமாக முடியலடி. அந்த இடத்துல என்னோடய லிசாடி அவள் தாண்டி இருக்கணும். அவள் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. சரிங்க, நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேங்க. இவ்வளோ மன கஷ்டத்தோடு இருக்காதீங்க. ஏன் என்ன பாவம் பார்க்குறியாடி, இல்லை பிச்சை போறியாடி? எதுவுமே இல்லைங்க, எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. அது இருந்தேன்டா அந்த கல்யாணத்துக்கு. எனக்கு எப்படிங்க தெரியும் உங்களுக்கு பிடிக்காத அந்த கல்யாணம் நடக்குதுன்னு? எனக்கே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க தெரியும். நான் தான் சொன்னேனே, எனக்கே விருப்பம் இல்லாத நடந்த கல்யாணம் தான் இது அப்படின்னு. படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரிடி, நம்புகிறேன், நம்பி தொலைகிறேன். ஏன்னா உனக்கு அத்தை என் அம்மாவாச்சே, சும்மா விட்டுருவாங்க? ஓ, இப்போயாவது படுக்க போறியா, இல்லை இங்கே நின்றுட்டு இன்னும் ஏதாவது பேசிகிட்டே நின்று என் கூட படுக்கிறதுக்காக? தயவு செஞ்சு இல்லை, நான் போயிடுறேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை மட்டும் என் காதில் யூஸ் பண்ணாதீங்க. கேட்கவே நரகமாக இருக்குங்க. எனக்கு அப்படி தாண்டி இருக்குது. என் ரூமில் இன்னொரு பொண்ணு வந்து நிற்கிதுன்றப்ப நரகமாக இருக்குது. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. உனக்குலாம் புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரியலடி. எனக்கு அவ்வளோ வலி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வந்து பால்கனி போயிடுவார். நீங்கள் வந்து அந்த பெட்டில் திரும்பின மாதிரி அவர் ஒரு பால்கனியில் வந்து வேறு சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து பெட் சைடில் வேறு சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ரெண்டு பேரையும் பார்த்துக்கல. அப்படியே தான் அந்த நைட் கிராஸ் ஆகுது. சரிடா, இதை வந்து எஃப்எஃபாக போடலாமா, இல்லை 2 ஷாட் 3 ஷாட் இதோட முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இல்லை இது நல்லா இல்லை, இது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னா கூட ஓகே தான், நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. தேங்க்யூடா கைஸ், பாய்.